கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோ. இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை வேளையிலே இறை இரக்கத்தில் நாங்கள் நிலைத்திட முதலாவது எங்கள் பாவத்தின் நிலையை நாங்கள் உணர செய்வீராக. பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம், எனது நாமம் போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்களை தாழ்த்தி தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி என்னிடம் மன்றாடினால் விண்ணகத்திலிருந்து அவருடைய குரலை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னிப்பேன், நாட்டிற்கும் நலனளிப்பேன் என்று சொன்னவர். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி, தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு, வானகத்திலிருந்து அவருடைய மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவருடைய பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலனளிப்பேன். அவருடைய நாட்டிற்கு நலமளிப்பார். ஆமென். ஆமென். நாட்டிற்கு நலம் அளிக்கும் பொழுது வீட்டில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நலம் அழிஞ்சிடும். ஆமென். அப்போ எனது நாமம் போற்றப்படுகின்ற ஆண்டவர் பெயரால் இன்று நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அதனால தான் இன்று காலையிலே ஆவியானவர் நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தினார். ஒவ்வொரு இறைவார்த்தைகள் வழியாக இந்த மாலை பொழுதினிலும் எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் வாசிப்போம். 18, 19, 20. ஆமென். ஆமென். நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயிர்களை வேட்டையாடுவதற்காக அனைவரின் கைகளிலும் மணிக்கட்டை சுற்றி காப்பு கயிர்கள் பின்னி ஒவ்வொருவர் உயரத்திற்கு ஏற்ப தலைக்கு முக்காடு செய்வோருக்கு ஐயோ கேடு, ஐயோ உங்களுக்கு கேடு. நீங்கள் என் மக்களின் உயிர்களை வேட்டையாடி உங்கள் உயிர்களை மட்டும் காத்துக்கொள்வீர்களோ? கைப்பிடி அளவு வார் கோதுமைக்காகவும் சில அப்பத்துண்டுகளுக்காகவும் என் மக்களிடையே எனக்கு களங்கம் விளைவிக்கிறீர்கள். பொய்களுக்கு செவிசாய்க்கும் என் மக்களிடம் பொய் சொல்லி சாகாமல் இருக்க வேண்டியவரை சாகடித்து உயிரோடு இருக்கக்கூடாதோரை
காத்துள்ளீர்கள். உயிரோடு இருக்கக்கூடாதவரை உயிரோடு காத்துள்ளீர்கள். ஆகவே ஆகவே ம், தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பறவைகளுக்கு வைப்பது போல் பறவைகளுக்கு வைப்பது போல் உயிர்களுக்கு கண்ணி வைக்க உயிர்களுக்கு கண்ணி வைக்க நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிறுகளை நான் வெறுக்கிறேன். நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிறுகளை நான் வெறுக்கிறேன். அவற்றை உங்கள் கைகளில் இருந்து அறுத்தெறிவேன். அவற்றை உங்கள் கைகளில் இருந்து அறுத்தெறிவேன். பறவைகளைப் போல் நீங்கள் கண்ணி வைத்து பிடிக்கும் உயிர்களை நான் விடுவிப்பேன். பறவைகளைப் போல் நீங்கள் கண்ணி வைத்து பிடிக்கும் உயிர்களை நான் விடுவிப்பேன் என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 அல்லேலூயா என்று எல்லாரும் வாயில தொடர்ந்து ஆமேன் என்று சொல்லணும். எஸ்ரா இறைவாக்கினர் நூலை கையில் எழுந்து நின்று வாசித்த பொழுது மக்கள் அனைவரும் அவருடைய வார்த்தைக்கு கேட்டு ஆமேன் ஆமேன் என்று உரத்த குரலில் பதில் சொன்னார்கள். முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டார்கள் என்று நெகேமியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், 8ஆம் அதிகாரத்திலே. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நமக்கு முதலாவது சொல்லுறது, நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிறுகளை நான் வெறுக்கிறேன். அவற்றை நான் உங்கள் கைகளில் இருந்து அறுத்தெறிவேன். காப்பு எதில் கட்டப்பட்டிருக்கிற, எங்கே நீ கட்டப்பட்டிருக்கிறாயோ, கட்டுகளை காப்பு கயிறுகளை போல நீ கட்டப்பட்டிருக்கிறாய் பாவ சூழ்நிலையிலே. எனவே அவற்றை நான் அறுத்தெறிவேன் என்று எச்சரிக்கிறார். ஆமென். எதில் நீ மாட்டி கட்டுகளை அவிழ்க்க, கட்டுகள், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுதலை தருகிற தேவன் உங்கள் கைகளில் இருந்து இன்று அறுத்தெறிய போகிறார். எதில் நீ கட்டப்பட்டிருக்கிறையோ அந்த கயிறுகளை எல்லாம் அறுத்தெறிகிறார். அறுத்தெறிய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. அடுத்த வசனம் பாருங்க, ஏசாயா இறைவாக்கினர் 5:11 மிக அழகாக சொல்லும். ஏசாயா இறைவாக்கினர் 5:11. வேறொருவர் ஆமென். ஏசாயா 5:11. விடியற்காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு. ஆமீன் ஆமீன். மீண்டும் ஒருமுறை வாசிக்கலாம். விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு. வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதனால தான் ஸ்தோத்திர பலியில் சொல்லப்பட்டிருக்கிறது, போதை பொருள்களுக்கு அடிமையாகி பொழுதை போக்குகிறவர்களை கடிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கடிந்து கொள்ளுங்கள். மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஏசாயா 5:11. இந்த நாளின் முதல் காரியம் என்ன? நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிறுகளை நான் வெறுக்கிறேன், அவற்றை நான் உங்கள் கையில் இருந்து அறுத்தெறிவேன் என்ற வார்த்தைக்காய் மக்கள் நன்றி. போதை பொருள்களுக்கு அடிமையாகி பொழுதை போக்குறவர்களை கடிந்து கொள்ளுங்கள். போதை பொருள்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மதுபானம், பான், பராக்கு என்று கஞ்சா என்று இன்னும் அநேக போதை தரும் பொருள்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அதை சரிசமமாக பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற போதை பொருள், முக்கியமாக இந்த மொபைல் ஃபோன், அதற்கு நாம் அடிமையாகி இருக்கிறோம். போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி பொழுதை போக்குறவர்களை கடிந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கிறார்.
ஏசாயா இறைவாக்கினர் மூலம் 5:11 மிக அழகாக சொல்லி, விடியற் காலையிலே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குவர்களுக்கோ ஐயோ கேடு. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஐயோ கேடு, ஐயோ உனக்கு கேடு. வாய்களை திறந்து சொல்லு. இன்னைக்கு எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிற நீ? எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிற? காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் இன்னைக்கு மொபைல் தான் நமக்கு எல்லாத்துக்கும். நம்ம எல்லாரும் அதுக்கு அடிமையாக இருக்கிறோம். அது பெரிய போதை. அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அதுக்கு தான் அடிமையாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அவமதிப்பதில்லை. மாறாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாத பிள்ளைகளை அவர் அருவருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உரத்த குரலில் சப்தம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிக்கணும். ஆண்டவரை ஸ்துதிக்கணும் உரத்த குரலில். ஆமேன் ஆமேன் என்று எஸ்ரா இறைவார்த்தை வாசித்த பொழுது, விளக்கவரைகளை எடுத்து சொல்ல பொழுது அனைவரும் மன்றாடி ஜெபித்தார்கள், முகங்குப்புறம் விழுந்தார்கள். இன்று நாம் எதற்காக அடிமைகளாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி, அதனால தான் 11ஆம் வசனம் அழகா சொல்லு, விடியற் காலையிலே விழித்தெழுந்து. இன்னைக்கு காலையில் எழுந்தது நம்ம என்ன செய்கிறோம்? முதல்ல நம்ம ஃபோனை தான் பார்க்குறோம். நமக்கு என்ன மெசேஜ், என்ன மெசேஜ், என்ன வந்திருக்குது, ஏது வந்திருக்குது. பகலெல்லாம் நம்மளால் இருக்கவே முடிய மாட்டேங்குது. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் மொபைல் ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. 24 மணி நேரமும் முடிந்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தான், நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் சரி, ஏதோ ஒரு காரியத்துக்கு அந்த மொபைல் நம்ம கையிலே தான் இருக்கு. நேற்று பார்த்து ஒரு சிறிய காரியங்களை விளக்குகிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் மொபைல் ஃபோனை வச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வயிற்றில் இருக்கிற சிசுவை அது பாதிக்கின்றது என்று சொன்னார். வயிற்றில் இருக்கிற சிசுவை பாதிக்கிறது, அவருடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது, நரம்பு மண்டலங்களை பாதிக்கிறது. அதை நாம் மறந்து விடுகிறோம். நம்பார்ந்தவர்களே, எதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கிறோமோ அவற்றை விட்டுவிட முயற்சி செய்வோம். எதுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருக்கிறோமோ, ஆண்டவரே, போதைப் பொருள் மட்டுமே, நாங்கள் மொபைல் ஃபோனில் போதைகளாக இருக்கிறோம், அந்த போதை பொருளிலிருந்து எங்களை விடுவியும் ஆண்டவரே. நீர் எங்களை மாற்றப்போவதற்காக நன்றி. இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு தந்தமக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி பொழுதை போக்குறவர்களை கடிந்து கொள்ளுங்கள் என்று உரைக்கிறார். கடிந்து கொள்ளுங்கள். இரவு வரை குடித்து பொழுதை போக்குவர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுங்கள். கடிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் ஆவியானவர் நமக்கு தருகிறது. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளைதான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அடுத்த சூத்திரப்பலி என்றால், உங்கள் வழிகளை எல்லாம் என் கண் முன்னே உள்ளன, உங்கள் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை என்று உமது கடிந்து கொள்ளுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வழிகள் எல்லாம் என் கண் முன்னே உள்ளன, உங்கள் குற்றம் என் பார்வைக்கு தப்புவதில்லை. பாருங்க எப்படி கொண்டு வரார் ஆவியானவர். அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 16:17. ஆமென். அவர்கள் வழிகள் எல்லாம் என் கண் முன்னே உள்ளன, அவர்கள் வழிகள் எல்லாம் என் கண் முன்னே உள்ளன, அவை எனக்கு மறைவாய் இருப்பதில்லை, அவை எனக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் குற்றங்கள்
குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. அவர்களின் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. தப்ப முடியாது. அவருடைய சிசிடிவி கேமராலேருந்து நீயும் நானும் தப்பவே முடியாது என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க நன்றி. நன்றி. சத்தமா உரத்த குரல்ல சொல்லு. வெக்கப்படாத சொல்லு. நான் செய்கிறேன், நீ செய். ஒவ்வொருவருக்கும் யாருக்கும் அவருடைய சிசிடிவி கேமராலேருந்து யாரும் தப்ப முடியாது. ஆமென். அவருடைய சிசிடிவி கேமராவில் தப்ப முடியாது. அவர் சிசிடிவி கேமரா மறைஞ்சிடும், பார்க்க முடியாது. அவர் முகத்தை பார்க்க யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால தான் சொல்றாரு பாருங்க, உங்கள் வழிகள் எல்லாம் என் கண் முன்னே உள்ளன, உங்கள் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. ஆமன் பாந்தவர்களே. அதனால தான் இந்த 17 வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அவர்கள், மீண்டும் வாசிக்கலாம், அவர்கள் வழிகள் எல்லாம் என் கண் முன்னே உள்ளன. அவர்கள் வழிகள் எல்லாம் என் கண் முன்னே உள்ளன. அவை எனக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவை எனக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. அவர்களின் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. அல்லேலூயா. அதனால தான் அதனுடைய விளக்கை அடுத்த வசனத்தை சொல்றா பாருங்க. 18ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். முதற்கண் அவர்களின் குற்றத்திற்காகவும் பாவத்திற்காகவும் அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை கொடுப்பேன். ஏனெனில் பிணம் ஒத்த சிலைகளால் அவர்கள் என் நாட்டை தீட்டுப்படுத்தினார்கள். அருவருப்பானவற்றால் என் உரிமை சொத்தை நிரப்பினார்கள். ஆண்டவர் எவ்வளவு பாருங்க. ஆண்டவருக்கு கோபம் வராது. இறை இரக்கத்தின் ஆண்டவர். இறை இரக்கத்தில் நாம் நிலைத்திட வேண்டும் என்றால் இந்த மாதிரி எச்சரிக்கைகளை, இந்த மாதிரி அவர் நமக்கு கொடுக்கின்ற எச்சரித்தவர் அறிவுரைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வழி செய்வோம், நடப்போம் அன்பார்ந்தவர்களே. அடுத்து பாருங்க, 1 யோவான் 1:8 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்ற அருள் வாக்கு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமெனில் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம். உண்மையும் நம்மிடம் இராது. ஆமென். பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளும் என்ற அருள் வாக்கு. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாம் வாய் திறந்து. உமக்கு ஸ்தோத்திரம். உரத்த குரலில் சொல்லுங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். உரத்த குரலில் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்றீங்க, செயல்களில் காட்டுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்றீங்க, சொல்லுங்க வாயை திறந்து. வேதத்துல படிக்கிறீங்க. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். எல்லாரும் பாவிகள் தான். அல்லேலூயா. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பான்னு சொல்லி. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்ற அருள் வார்த்தை. இந்த வசனத்தில் மீண்டும் வாசிப்போம் அந்த வார்த்தையை. ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமெனில்
நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. ஆமென், ஆமென். உண்மை நம்மிடம், உண்மை என்றால் சத்தியம், உண்மை நம்மிடம் இராது. இப்போ பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்ற அருள் வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்து பாருங்கள், தொடக்க நூல் 4:7 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடக்க நூல் 4:7 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாசல் படியில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று உரைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க கேட்போம். தொடக்க நூல் 4:7. ஆமென். ஆமென். நீ நல்லது செய்தால் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது நீ நல்லது செய்யாவிட்டால் யாராவது ஒருவர் வாசிக்கணும். நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். உன் வாயிலில் படுத்திருக்கும் என்ற ஒரு வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தொடக்க நூல் 4:7 இன்னும் அழகா சொல்லுது பாருங்க. ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்ல. நிறுத்து, அங்க நிறுத்து, வாசி. ஓடாதே, ஓட்ட குதிரை மாதிரி ஓடாதே, அங்க நிறுத்து. நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க வாயை திறந்து, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளும், உண்மை நம்மிடம் இருக்காது. நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாசல் படியில் படுத்திருக்கும். அதனால தான் தொடக்கிற நாளில் காயினும் ஆபேலை குறித்து பார்க்கிறோம். காயின் நிலத்தின் பலனில் இருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையில் இருந்து கொடுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சனமுற்றான், அவன் முகம் வாடியது. பொறாமங்க வந்துருச்சு. ஒருத்தருடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், ஒருத்தருடைய காணிக்கை அவர் கண்ணோக்கவில்லை. ஏன் கண்ணோக்கவில்லை என்று சொன்னால், மந்தையிலிருந்து கொடுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். கொடுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். ஆனால் காயின் நிலத்தின் பலனிலிருந்து அப்படியே கொண்டு வர்றான் அந்த உள்ளம். அப்போ காயினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நிலத்தில் என்ன இருக்கிறது அப்படியே, என்ன நிலையில் இருக்கிறது அப்படியே. ஆனால் ஆபேல் என்ன செய்கிறான்? கொடுத்த கண்ணினை கொண்டு வருகிறான். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு இவன் உள்ளம் எப்படி இருக்கிறது. அந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், மாயக்காரர்களையும் பரிதண்டுபவர்களையும் பரிசேயருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஒருவன் உள்ளே சென்று என்ன மாதிரி நேர்மையாக யாரும் இல்லைன்னு சொல்லி தன்னையே உயர்த்தி கொண்டு ஜபிக்கிறான். 10 ரூபாயத்தை கொடுக்கிறேன், நேரத்தை உமக்கு கொடுக்கிறேன், உதவி செய்கிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன் என்று தம்பட்டம் அடித்து கொண்டு தன்னையே பெருமை எடுத்துக் கொள்கிறான். ஆனால் ஒருவன் வாசப்படி நின்று கொண்டு முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விடுத்து, ஆண்டவரே நான் பாவி என்று சொல். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியோ தெய்வமே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான்.
அப்படித்தான் தேவ பிள்ளைகளே. இப்போ ஆண்டவர் அவருடைய காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கவில்லை என்றதுமே காயினுக்கு கோபம். இப்போ நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார்? தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். ஆமென். முகம் கொப்புற விழுந்து, அதனால தான் 2 குறிப்பேடு 7:14 வாசித்தோம், எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். சிஎஸ்ஐ பைபிள் அப்படித்தான் இருக்கும். எனது நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். தரிக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால். கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று தரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய சமூகத்தில் முதலாவது தங்களை தாழ்த்தி உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மை நம்புவேன். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த துன்பமே வந்தாலும் உம்மை பிரியே. அதனால தான் ஆண்டவர் காயினை பார்த்து இப்படியாக சொல்வார், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? இன்னைக்கு கோபம், இந்த கோபம் தான் நம்மளை எல்லா அழிவிற்கும் காரணமாயிருக்கு. கோபம், நமக்குள்ளே இருக்கிற கோபம், வெஞ்சினம், வெறுப்பு, வைராக்கியம் எல்லாம் எடுத்து போடுவோம் ஆண்டவரே. அதனால தான் தாவீது சொல்றாரு, இதோ சங்கீதம் 51:5 இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் என்னை கருத்தாங்கினாள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். உன் முகம் வாடியிருப்பது ஏன்? ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் காயினை, உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயிர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயில் படுத்திருக்கும், நீ அதை அடைக்காள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் காயின் என்ன செஞ்சான்? ஆபேலை குறித்து 8 முதல் உள்ள வசனங்களை பார்க்கிறோம். ஆனால் பாவ சூழ்நிலை வரும் பொழுது நமக்குள்ள முதல்ல வருது அந்த கோபம். அதனால தான் நம்ம பல பாவங்களை செய்து வீழ்ந்து போகிறோம். இறையிறக்கத்தில் நிலைத்திட வேண்டும் என்றால் நம்முடைய பாவத்தின் நிலைகளை உணர. அதனால தான் எசேக்கியேல் 3:18 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 3:18 தீயோரை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர், ஆனால் அவர்களின் இரத்தப்பழியை உன்மீது சுமத்துவேன் என்று எச்சரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 3:18 வாசிப்போம். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி. சத்தமாய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி. தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் தீய வழியினின்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர், ஆனால் அவர்களது இரத்தப்பழியை உன்மேலே சுமத்துவேன் என்ற வார்த்தைக்காய் எச்சரிக்கை. ஆண்டவர் எசேக்கியேலை காவலாளியாக வைக்கிறார். இறைவாக்கினர்களை இறைமக்களுக்கு காவலாளியாக வைக்கிறார்.
அதனால தான் எசேக்கியேல் 3:16-17 வசனங்களிலே 7 நாட்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். என் வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். ஆமென். ஆமென். எத்தனை பேர் எசேக்கியேல் 3 எடுத்திருக்கீங்க? ஆமென். ஆமென். எத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கிறீங்க? அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 7 நாட்களுக்கு பின் ஆண்டவரின் வாக்கு எனக்கு 7 நாட்களுக்கு பின் 7 நாட்கள். நமக்கு இந்த வாரம் முழுவதும் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடு. ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலியிடுக்கும் ஒவ்வொரு நிலையை குறித்து 7 நாட்கள் 7 நிலையை குறித்து தியானிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பார்களே. இந்த வியாழக்கிழமை பாவத்தின் நிலையை மட்டும் குறித்து தியானிக்க வேண்டும். பாவ நிலை குறித்து தியானிக்கும்படி ஆவியானவர் நம்ம இன்று ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்தார். நம்முடைய வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கு காவலனாக நியமித்துள்ளேன். வாயின் சொற்களை கேட்டு அவர்களை என் பெயரால் எச்சரிக்கை செய். தீயோரிடம் நீங்கள் சாவது உறுதி என்று நான் சொல்ல நீ அவர்களை எச்சரிக்கணும். அவர் சொல்ல எச்சரிப்பு. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அன்னை மரியாளுடைய வார்த்தை. அவர் சொல்ல எச்சரிப்பு. அத்தீயோர் தம் தீய வழியில் என்று விலகாவிட்டால் தம் உயிரை அவர்களால் காத்துக்கொள்ள இயலாது என்று அவர்களை நீ எச்சரிக்காவிட்டால் அவர்கள் தம் குற்றப்பழியோடு சாவர். ஆனால் அவர்கள் இரத்தப்பழியை உண்மையிலே சுமத்துவேன் என்று சொன்னால் இறைவாக்கினர் யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவங்க மேலே சுமத்துவேன்னு சொல்றார். ஆமன் பாரதர்களே, ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளே, பாவத்தின் நிலையை அறிக்கையிட்டு தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா வாதம் தான். என்ன மறந்தானே எங்கப்பா போவேன், எங்கப்பா போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க இருக்கையில் பயமில்லையே. அப்பா நீங்க இருக்க எனக்கு என்னப்பா பயம்? என் குற்றங்களையும் பாவங்களையும் எல்லாவற்றையும் நீர் எனக்கு உணர்த்தி கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழிகளுக்கு செய்கிறே உமக்கு ஸ்தோத்திரம். இனி ஒரு நாள் இப்படிப்பட்ட பாவங்களை நான் விட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் சகல தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் என்று கற்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. மன்னிங்கப்பா, நாங்கள் தவறு செய்தோம், இதோ உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். எசேக்கியேலை நீர் எச்சரித்ததை போல இந்த மக்களை நீ எச்சரிக்காவிட்டால் அவர்கள் குற்றப்பழியோடு சாவார்கள். எனவே அந்த குற்றப்பழி உன்மேல் சுமத்துவேன் என்று ஊழியக்காரர்களுக்கும் சொல்லுகிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.